மாத்திரமல்ல, யெகோவா நாஷா, எல் நாஷா எப்பொழுது நம்மை மன்னிப்பார் என்றால், இது ஆழமாய் கவனிப்போம். எல் நாஷா எப்பொழுது நம்மை அவர் மன்னிப்பார் என்று சொன்னால், உண்மையாகவே அந்த தவறை உணர்ந்து, உண்மையாகவே அந்த தவறை உணர்ந்து மன்னிப்பு கேட்கும்போது அவர் என்ன செய்வார்? மன்னிப்பார். எல்லாம் இருக்கிறீங்களா? உண்மையாகவே அந்த தவறை உணரணும். ஆண்டவரே, நான் தவறு செஞ்சுட்டேன், நான் தவறு பண்ணது உண்மைதான், என்னை மன்னியும் ஆண்டவரேன்னு சொல்லி என்ன செய்யணும்? உணர வேண்டும். ஆண்டவரே, தெரியாம நான் வெத்தலை போட்டுட்டேன், என்ன செஞ்சுட்டேன்? தெரியாம வெத்தலை போட்டுட்டேன், தெரியாம அந்த மூக்குப்பிடியை போட்டேன் ஆண்டவரே, தெரியாம அந்த பீடியை குடிச்சுட்டேன் ஆண்டவரே, தெரியாம அந்த சீரட்டை குடிச்சிட்டேன் ஆண்டவரே, தெரியாம சினிமா தேட்டருக்கு போய் உட்காந்துட்டு வந்துட்டேன் ஆண்டவரே அப்படின்னு முதலாவது என்ன செய்யணும்? அது ஒத்துக்கிறணும். என்ன செய்யணும்? உணரணும். பாருங்க, ஆண்டவரே, தெரியாம அந்த யூடியூப்ல அசிங்கமான காரியத்தை பார்த்துட்டேன் ஆண்டவரே, அந்த ஃபேஸ்புக்கில், அந்த இன்ஸ்டாகிராமில் தவறான காரியத்தை நான் பார்த்துட்டேன் ஆண்டவரே, அந்த அசுத்தமான காரியத்துக்கு நான் இடம் கொடுத்துட்டேன் ஆண்டவரே, அந்த அசுத்தமான காரியத்தை நான் பார்த்துட்டேன் ஆண்டவரே, என்னைய மன்னியும் ஆண்டவரே சொல்லி உண்மையாகவே அதை உணர்ந்து மன்னிப்பு கேட்கும்போது தான் கர்த்தர் என்ன செய்வார்? மன்னிப்பார். எல்லாம் இருக்கிறீங்களா? வாசிப்போம். சங்கீதம் 32:5. நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன், என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றேன். தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர். தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர். எப்ப மன்னிச்சாரு? எப்ப மன்னிச்சாரு? அங்க சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. சங்கீதக்காரனாகிய தாவீது இங்கே சொல்லுகிறான், நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல், என் அக்கிரமத்தை நான் மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன். என்ன செய்தேன்? அப்ப கர்த்தர் எப்ப மன்னிப்பாரு? முதல்ல உணரணும், நான் தவறு பண்ணிட்டேன், நான் தவறு செஞ்சுட்டேன் அப்படின்னு உணரணும். உணர்ந்து கர்த்தர்ட்ட போய் என்ன செய்ய ஆரம்பிக்கணும்? கேட்கணும், மன்னிப்பு கேட்கணும். அப்பதான் கர்த்தர் என்ன செய்வாரு? மன்னிப்பார். ஆமென். வாசிப்போம். நீதிமொழிகள் 28:13. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். தன் பாவங்களை மறைக்கிறவன் என்ன செய்ய மாட்டான்? வாழ்வடைய மாட்டான், வாழ்வு பெற மாட்டான், வெற்றி பெற மாட்டான், செழிக்க மாட்டான், நன்மைகளை பெற்றுக்கொள்ள மாட்டான். மறைக்கிறது சில ஆட்கள். புருஷன்ட்ட மறைச்சிடலாம், மனைவிட்ட மறைச்சிடலாம், பெத்த தகப்பன் தாயிட்ட மறைச்சிடலாம், கூட பிறந்தவங்கள்ட்ட மறைச்சிடலாம். ஆனால் கர்த்தர்ட்ட என்ன செய்ய முடியாது? மறைக்கவே முடியாது. கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறார். அவருக்கு முன்பாக எல்லாம் வெட்ட வெளிச்சமாய் நிர்வாணமாய் இருக்கிறது என்று சத்தியவேதத்தில் நான் பார்க்கிறோம். ஆமென். ஆகவே அவர்கிட்ட நம்ம மறைச்சிடலாம் நினைச்சோம்னா தோத்து போகிறது யாரு? நாம தான். நஷ்டம் நமக்கு தான். அதனால எப்போது கர்த்தர்ட்ட போய், ஆண்டவரே, தவறை ஒத்துக்கிறேன், பாவத்தை ஒத்துக்கிறேன், தெரிஞ்சோ தெரியாமலையோ வீம்பு பண்ணியோ அல்லது எப்படியோ தவறு செஞ்சு தவறு தான், ஆண்டவரை மன்னிப்பு கேட்கிற ஆண்டவர் என்னை மன்னியும், கிருபையா என்னை மன்னியும், எனக்கு இறங்கும் ஆண்டவர் சொன்னா கர்த்தர் கிருபையா மன்னிப்பார், இறங்குவார், வாழ்வை என்ன செய்வார்? புதுப்பித்து தருவார். வாழ்க்கை என்ன செய்வாரு? புதுப்பித்து தருவார். வாசிப்போம். 1 யோவான் 1:9. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதி உள்ளவருமாய் இருக்கிறார். இங்கே நாம் பார்க்கிறோம், நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால், என்ன செய்தால்? அறிக்கையிட்டால், நாம் சொன்னால், சொல்லும் போது தான் கர்த்தர் மன்னிக்கிறாரு. சொல்லும் போது தான் மன்னிக்கிறாரு. அப்படி ஒன்றும் தெரியாத மாதிரி அப்படி இருந்துட்டோம்னா கர்த்தர் என்ன செய்ய மாட்டார்? மன்னிக்க மாட்டார். இந்த பூனைக்குட்டி பார்த்துருக்கீங்களா நீங்கள்? பூனைக்குட்டி போய் நல்லா முட்டையை கிட்டே உடச்சி சாப்பிட்டு வந்துடும், தெரியாமல் முட்டையை உடச்சி சாப்பிட்டு வந்துடும், கறியை சாப்பிட்டு வந்துடும். ஐயாவுக்குள்ளே ஒரு பெரிய நினப்பு, பூனை ஐயாவுக்கு எல்லாம் வாயெல்லாம் படப்படம் உடச்சிட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி வந்து அப்படியே சோஃபாவில் வந்து உட்காந்துருக்கும். பார்த்துருக்கீங்களா? எல்லாத்தையும் தொடச்சிட்டு அதுக்குள்ளே ஒரு நினப்பு, நம்ம முட்டையை உடச்சி சாப்பிட்டது யாரும் செய்யலை, பாலை குடித்ததை காலையில் ஒருத்தர் சொல்லிக்கிட்டு இருந்தார் பாருங்க, சார் இந்த பூனை இருக்குது பாருங்க, நம்ம வீட்டு பாலை குடிக்காது, அடுத்த வீட்டு பாலை தான் குடிக்கும். எனக்கே அப்போ தான் யோசனை வந்துச்சு, ஓ அடுத்த வீட்டு பாலை தான் குடிக்குமா அது
குளிச்சுட்டு ஒன்றும் தெரியாமல் தொடச்சிட்டு அப்படி ஒன்றும் தெரியாத மாதிரி வாழை மாட்டிக்கிட்டு வந்து நம்மகிட்ட வந்து என்ன செய்யும், அப்படி சோஃபாவில் வந்து உட்காந்துட்டு அப்படியே அப்புறாணியை பார்த்துக்கிட்டு இருக்கும். சில கிறிஸ்தவ விசுவாசிங்க எல்லாத்தையும் தொடச்சி மூடிக்கிட்டி மறைச்சிட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி நினைச்சாங்க. ஆண்டவர்கிட்ட வந்து கர்த்தர் சொல்றாரு, வாழ்வடைய மாட்ட, அறிக்கை செய்து விட்டு விடும்போது தான் வாழ்வு என்ன செய்யும், உண்டாகும். ஆகவே எல்நாஷா எப்பொழுது மன்னிப்பார் என்று சொன்னால், அது உண்மையாகவே உணர்ந்து, ஆண்டவர் நான் செஞ்சுட்டேன், நான் பண்ணது தவறுதான் என்று பாருங்க உணர்ந்து நான் மன்னிப்பு கேட்கும் பொழுதுதான் பாருங்க யெகோவா நாஷா நம்ம என்ன செய்வார், மன்னிப்பார். வாசிப்போர் சில உதாரணங்களை. லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 17வது வசனம் முதல் 21வது வசனம் வரைக்கும். அவனுக்கு புத்தி தெளிந்த போது அவன், என் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறதே, நானும் பசியினால் சாகிறேன். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன், இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. உம்முடைய கூலிக்காரரில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன் என்று சொல்லி எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்திற்கு வந்தான். அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான். குமாரன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன், இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்று சொன்னான். உங்களுக்கு தெரியும் இந்த சம்பவம். இங்கே இந்த இளைய குமாரன், கெட்ட குமாரன், பலவிதமான பேரெல்லாம் கொடுத்துருக்காங்க நம்ம ஆட்கள் கிறிஸ்தவ வட்டாரத்தில். கெட்ட குமாரன், இளைய குமாரன், ஊதாரி மகன். ஒரு மொழிபெயர்ப்பில் அப்படியே வந்திருக்குது, ஊதாரி மகன். இப்படி பலவிதமான தலைப்புகள்லாம் கொடுத்துருக்குறாங்க. இந்த சப்ஜெக்டுக்கு அந்த தலைப்பு பொருத்தமே இருக்காது. அந்த தலைப்பு கொடுக்கவே கூடாது. ஊதாரி மகனும் கிடையாது, கெட்ட குமாரனும் கிடையாது, அவை எதுவுமே கிடையாது. இந்த சப்ஜெக்டுக்கு, இந்த இதுக்கு சரியான தலைப்பு என்ன தலைப்பு தெரியுமா? அன்பின் தகப்பன், மன்னிக்கிற தகப்பன். எங்க அப்பா தான் முக்கியமான ஆளு. இந்த சப்ஜெக்ட்ல அப்பா தான் முக்கியமான ஆளு. ஏன்னா இவன் பண்ணி குடிசைகளை கடந்து எழுந்திரிச்சு ஓடி வர்றா, ஓடி போய் கட்டி பிடிச்சு நினைச்சாரு, முத்தம் கொடுக்குறாரு. நம்ம நினைச்சிருப்போம், டை பண்ணி நாத்த வருது, முதல்ல குளிச்சுப்பாடா, முத்தம் அப்புறம் கொடுக்குறேன். முத்தம் கேட்குதான், முத்தம் பண்ணி பெயர், பண்ணிக்குள்ள கடந்து வந்திருக்கேன், பண்ணி குடிசைகளை உருண்டு வந்துட்டவனுக்கு போட முதல்ல அப்படின்னு இருப்போம். ஆனால் கர்த்தருடைய அன்பு இருக்கு பாருங்க, அந்த அன்புக்கு முன்னதாக பண்ணி நாத்தமெல்லாம் ஒன்றுமே இல்லை, நம்முடைய பாவமெல்லாம் ஒன்றுமே இல்லை. அவருடைய அன்புக்கு முன்பாக ஒன்றுமே இல்லை என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அப்பா யார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் வாழ்வடைவதற்கு இதுதான் அஸ்திபாரம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அப்பா யார்? மன்னிக்கிறவர். அவர் நாமம் எல்நாஷா. அவர் மன்னிக்கிற தேவனாயிருக்கிறார். இங்க பாருங்க, இந்த பையன் வர்றான், வந்து தவற உணர்றான். தவறு என்ன செய்யறான்? உங்களுக்கு தெரியாதுப்பா, நான் வந்து 5 ஸ்டார் ஹோட்டலாம் தங்கியிருந்தேன், அப்படிலாம் பேசலை. ஆண்டவரே தவறு செஞ்சுட்டேன், உமக்கு விரோதமாகவும் பரத்துக்கு விரோதமாக நான் பாவம் செஞ்சுட்டேன் அப்படின்னு பாருங்க, தவற உணர்ந்து மன்னிப்பு கேட்குறான் பாருங்க. உணர்ந்து மன்னிப்பு கேட்கும் போது தான் கர்த்தர் என்ன செய்வார்? கிருபையா என்ன செய்வார்? மன்னிப்பார். மூடி மறைக்கும் போது என்ன செய்ய மாட்டார்? மன்னிக்க மாட்டார். ஆகவே நம்முடைய தேவன் யார் என்று சொன்னால் பாருங்க, அவர் மன்னிக்கிற தேவனாயிருக்கிறார். அவர் எப்பொழுது மன்னிப்பார் என்றால், நம்முடைய தவறுகளை நாம் உணர்ந்து அவரிடத்தில் மன்னிப்பு கேட்கும் பொழுது, அதை அறிக்கை செய்து விட்டுவிடும் பொழுது அவர் என்ன செய்வார்? நம்மை கிருபையாய் மன்னிப்பார். ஆமென். வாசிப்போம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 23வது அதிகாரம் 39வது வசனம் முதல் 43வது வசனம் வரைக்கும். அன்றியும் சிலுவையில் அறையப்பட்டிருந்த நீ உன்னையும் எங்களை ரட்சித்துக்கொள் என்று அவரை இகழ்ந்தான்.
மற்றவன் அவனை நோக்கி, நீ இந்த ஆக்கினைக்கு உட்பட்டவனாய் இருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா? நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம். நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம். இவரோ தகாதொன்றையும் நடப்பிக்கவில்லையே என்று அவனை கடிந்து கொண்டு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்றான். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னோட கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். சிலுவையில் தொங்கிக்கிட்டு இருக்கிறாரு ஆண்டவர். சிலுவையில் அரைஞ்சிட்டாங்க. 2 பக்கத்துலேயும் 2 பேர் அரைஞ்சிருக்கிறாங்க. 2 கள்ளர்களை அரைந்திருக்கிறார்கள். அந்த 2 பேரும் பேசிக்கிறாங்க. இந்த காட்சி உங்களுக்கு தெரியுது, இந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும். ஒருத்தன் இகழ்ந்து பேசுகிறான், ஒருத்தன் பாருங்க கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை என்ன செய்து கொள்ளும், நினைத்து கொள்ளும். அவன் என்ன சொல்றான் இந்த இடத்துல? நாம நியாயப்படி தான் தண்டிக்கப்படுகிறோம். நாம செஞ்ச தவறுக்கு, நாம செஞ்ச அக்கிரமத்துக்கு நாம் அநேக தவறு பண்ணியிருக்கிறோம். அதனால நியாயப்படி நாம் என்ன செய்யப்படுகிறோம், தண்டிக்கப்படுகிறோம். ஆனால் இவரோ எந்த தவறையும் செய்யலையே. அப்போ அந்த இடத்துல நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன? தன்னுடைய தவறை உணர்கிறான். அந்த 2 கள்ளன்ல ஒரு கள்ளன் என்ன செய்யறான்? தன்னுடைய தவறை உணர்கிறான். தவறை உணர்ந்து தான் அவன் கத்தட்டா கேட்கிறான், ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்திலே வரும் பொழுது அடியேனை என்ன செய்து கொள்ளும், நினைத்தருளும். ஆண்டவரேன்னு சொல்றான் பாருங்க. ஆண்டவரேன்னு சொன்னா ரசிக்கப்பட்டான். ரசிக்கப்படுறதுக்கு என்ன செய்யணும்? ஆண்டவரேன்னு சொன்னாவே போதும். இயேசுவே, நீர் என் ஆண்டவர், நீர் மரித்தீர், அடக்கம் பண்ணப்பட்டீர், 3ஆம் நாள் உயிர் தெழுந்தீர், இன்றைக்கும் ஜீவிக்கிறீர், அழைக்கிறேன் ஆண்டவரே. ரசிக்கப்பட்டான். கர்த்தர் சொன்ன மாதிரி அன்றைக்கு அவரோடு கூட பரதேசில் என்ன செஞ்சாவே, அன்றைக்கு நுழைந்து விட்டான். ஆகவே கர்த்தர் எப்பொழுது நம்முடைய குற்றங்களை, நம்முடைய தவறுகளை அவர் மன்னிப்பார் என்றால், நான் உண்மையாகவே அந்த தவறை உணர்ந்து கர்த்தருடைய சமூகத்துக்கு வந்து, நான் இப்படி பண்ணிட்டேன், நான் இப்படி செஞ்சுட்டேன், ஆண்டவரே என்னை மன்னியா, இனிமேல் அதை நான் பண்ண மாட்டேன், இனிமேல் அந்த காரியத்தை செய்யாமல் நான் ஒதுங்கிக்கிருவேன், இனிமேல் அந்த காரியத்தில் தலையிட மாட்டேன், இனிமேல் அந்த இடத்துல போய் நான் ஃபெலோஷிப் வைக்க மாட்டேன், இனிமேல் அப்படி கூட்டு சேர மாட்டேன், அப்படி கூட்டு சேர்ந்தனால தான் இப்படி நான் பண்ணிட்டேன், இனிமேல் அப்படி போக மாட்டேன், பண்ண மாட்டேன். என் ஐக்கியம் பிதாவாகிய தேவனோடும் குமாரனாக இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. என்னுடைய ஐக்கியம் சபையோடு தான் இருக்கும். ரசிக்கப்படாத ஆளுகளோடு என்னுடைய ஐக்கியம் என்ன செய்யாது, இருக்காது என்று உணர்ந்து மன்னிப்பு கேட்கும் பொழுது கர்த்தர் என்ன செய்வார்? கிருபையாய் மன்னிப்பார். அவர் நாமம் யெகோவா எல் நாஷா. ஆமென்.